ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆல்ரெடி நம்ம பெஸ்ட்டு மியூசிக் பிளேயர்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷனு. இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷனில் போய்ட்டு எஃப்ஐ மியூசிக் பிளேயர் ஃப்ரீ MP3 பிளேயர் யூடியூப் மியூசிக் சூப்பராகவே இருக்கும். இதோட வாட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பார்த்திங்கன்னா டிடிஎல் ஃபுல்லாகவே தெரியும். கஸ்டமரோட யூஸ் பண்ணதை பார்த்துக்கோங்க. கிரியேட் மியூசிக் பிளேயர் hover the notification icon after latest update indicate the program is playing, no settings were changed. எதிர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒவ்வொரு மாதிரி மெசேஜ் பண்ணுவாங்க. குவாலிட்டி பிளேயர் மெனி கஸ்டமர் ஆப்ஷன் டூ மீடியோ வியோ ஃபோன் டவுன்லோட்ஸ் டேர்மினி இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆப்ஷன் கண்டினியூ கெப்புன்னா திஸ் ஆப் பை வர் த பெஸ்ட் மியூசிக் ஆப் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. கீழே படித்து கூட பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். இது அப்ளிகேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னு பார்த்துக்கிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கிப் கொடுத்திங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஸ்டேஜ் பர்மிஷனு அளவு கொடுத்துக்கோங்க. டிவைஸ் வந்து அளவு கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு டன் ஆகிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் த தீம். நீங்கள் தீம் வைக்கணுன்னா வச்சுக்கலாம். சேஞ்ச் நவ் உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா இந்த மாதிரி வேணுமான்னு வரும். இது வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அந்த தீம் மாற்றுவீங்களா, அந்த இது உங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஃபோட்டோ வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எக்லோசர் எல்லாமே இருக்குது. ரிவைஸ் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி உங்கள் பாட்டு எல்லாமே வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்லேசர் இங்கே சைடில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் அப்ளிகேஷனு. எக்லேசர் வைக்கணும்னா அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தாங்கன்னா ரிங்டோன் கட்ரு எல்லாமே இருக்குது. ஸ்மார்ட் ப்ளேலிஸ்ட்டு ஸ்லிப்பு ரிங்டோன் கட்ரெல்லாம் செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங்டோன் கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வேணும் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா என்டர் நேம் மகின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. எஸ் பிளேஸ் சக்ஸஸ் சேவ்டு மிக் டெப்லெட் யுவர் ரிங்டன் எஸ் பிளேஸ் நோ தேங்க்ஸ். எனக்கு நான் ரிவைஸில் வரேன், அதனால் ரிவைஸ் வந்துடும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அப்ளிகேஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டி இருக்கும். தீம்ஸ் வைக்கனாலும் வச்சுக்கலாம். செட்டிங்ஸு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வைக்கலாம். ஸ்டோர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ பவர் ஷேர் ஸ்லிப் டிம்மர் ஸ்மார்ட் ப்ளேலிஸ்ட்டு. இப்போ எக்லேசரில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்லேசரில் நீங்கள் நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலு இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்து இதை ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டில். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்லேஷன் போட்டிருக்கோம். இங்கே மேலே ஒரு டாட் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த செட் பண்ண இடத்துல போய்ட்டு மறுபடியும் எங்கே தடிக்கி டச் பண்ணிட்டு போயிட்டேன்னா அதுக்காண்டி ஆஃப் பண்ண பட்டன் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்னமோ எந்த அளவு வேணுமோ வைக்கனாலும் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3D ரிவர்ட் எஃபெக்ட் எல்லாமே இருக்குது. இப்போ வச்சு ஓகே முடிச்சுட்டு இங்கே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி இப்போ செட் பண்ணிங்களோ அது அந்த மாதிரி வந்துடும். அடுத்த ரிவைஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்லிப் ட்ரிம்மர்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்லிப் ட்ரிம்மர் ஸ்லிப் ட்ரிம்மர் அந்த ட்ரிம்மர் பண்ணுறது, அதாவது அந்த பாட்டை வந்து வெளியில் எடுக்கிறது அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ புக் ப்ராடக்ட்ஸ் தீம்ஸு நல்லா ஒரு சூப்பராகவே இருக்கும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு கூட ஷேர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்கவரி ஃபிலிம் எல்லாமே அப்ளிகேஷன் பூரா ஃப்ரெண்டு வந்துடும். உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியாகவே இருக்கும். இது என்னென்னு பார்த்துடலாம். அந்த டைட்டில் ஆல்பம். இப்போ நீங்கள் ஆல்பம் சாங்ஸ்னு இங்கே கனெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை.